நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி நண்பர்களே, இன்றைக்கான பதிவு என்னன்னா, நிறைய நண்பர்கள் ஒரு புரிதல் இல்லாமல் வேக்கன்சி இன்க்ரீஸ் பற்றி சொல்லிட்டு வராங்க. குறிப்பாக கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பார்த்திங்கன்னா, பள்ளி கல்வி மானிய கோரிக்கையும் கல்லூரி கல்வி மானிய கோரிக்கையும் நடைபெற்று வந்தது. அப்போ பள்ளி கல்வி மானிய கோரிக்கையின் போது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் சில அறிவிப்புகளை சொல்லியிருந்தார். சரிங்களா? அந்த அறிவிப்பு என்னன்னா, புதிதாக 1915 முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் 1205 பட்டதாரி ஆசிரியர்களும் தேர்வு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சட்டமன்ற கூட்டத்தொடரில் கல்வி அமைச்சர் அறிவிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் கடந்த 4 ஆண்டுகளில் 3087 முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வு செய்துள்ளோம். அதேமாதிரி 3192 பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்துள்ளது. அதாவது இது பார்த்திங்கன்னா, இப்போ ஆல்ரெடி தேர்வு செய்யப்பட்டு லிஸ்ட்டு வெயிட்டிங்கில் இருக்கு இல்லையா, அதை தான் அவர் சொல்கிறாரு. இது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளதால் பணி நியமனம் தாமதமாகிறது. வழக்கு முடித்து விரைவில் அவர்கள் பணியில் அமர்த்த உள்ளோம். சரிங்களா? இதை பற்றிய ஒரு வழக்கு இருக்கா. அதால் அந்த வழக்கு முடிந்தவுடன் ஆல்ரெடி செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கிறவங்கள அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி கடந்த 11 ஆண்டுகளுக்கு பின்பு 2168 இடைநிலை ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு நடந்து வருகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நண்பர்களே, இந்த ஆண்டு 1915 முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் 1205 பட்டதாரி ஆசிரியர் தேர்வு செய்ய முடிவு செய்துள்ளோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மார்ச் 1 முதல் எவ்வளோ பேர் அரசு பள்ளிகள் மாணவர்கள் சேர்ந்துருக்காங்க, அது ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க. இதுதான் அவர் சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். சரிங்களா? இதை தவிர்த்து எஸ்ஜிடி வேக்கன்சி காலி பணியிடம் இன்க்ரீஸ் பற்றி அவர் எதுவுமே சொல்லலை. இது தவறுதலாக புரிந்துக்கிட்டு இடைநிலை ஆசிரியர்கள் பணியிடங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பரவலாக பேசப்பட்டு வருகிறது. நண்பர்களே, அவர் முழுக்க சொன்னது பிஜி சொல்லியிருக்கிறாரு, பிடி சொல்லியிருக்காரு. செகண்ட் கிரேடு பற்றி அவர் சொல்லலை. சரிங்களா? அதால் இதை புரிந்து கொண்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நிச்சயம் நமக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா இப்போ தான் 1 by 1 வேக்கன்சிஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு வராங்க, அறிவிப்பு வெளிவந்துட்டுருக்குது. அதால் நிச்சயம் ஏதோ நமக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக நம்ம இடைநிலை ஆசிரியருடைய பணியிடங்கள் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் மிக பிரகாசமாக உள்ளது. அதால் நீங்கள் பயப்படாதீங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.